வணக்க நண்பர்களே. அமெரிக்கத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்போர், விசா காலம் முடிந்தும் புதுப்பிக்காமல் தங்கியிருப்போர், வீடு மற்றும் பணியிடங்களில் இருந்து ஓடிப்போனவர்கள், நாட்டிற்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்தவர்கள் என அனைவரும் தங்களுடைய நிலையை அமெரிக்கத்திற்குள் இருந்தவாறே சட்டப்பூர்வமாக மாற்றிக்கொள்ளலாம் அல்லது அபராதங்கள் தண்டனைகள் ஏதுமின்றி நாட்டை விட்டு முறையாக வெளியேறலாம். மீண்டும் அமெரிக்கத்திற்குள் சட்டப்பூர்வமாக வர எந்த தடையும் விதிக்கப்படவும் மாட்டாது போன்ற சலுகைகளுடன் 90 நாட்கள் அவகாசம் வழங்கி அமெரிக்க அரசு பொது மன்னிப்பை அறிவித்துள்ளது. இந்த பொது மன்னிப்பு காலம் எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் பை மோடிஃபையிங் யுவர் ஸ்டேட்டஸ் என்ற பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த 90 நாட்கள் பொது மன்னிப்பு அவகாசம் முடிந்த பிறகு நாடு முழுவதும் அதிரடி தொடர் சோதனைகள் நடத்தப்படும். பிடிபடும் சட்டவிரோதிகள் மீது அபராதம் மற்றும் சிறை தண்டனைகள் விதிக்கப்படுவதுடன் நாட்டிற்குள் மீண்டும் நுழைய நிரந்தர தடை விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கத்திற்குள் எத்தகைய ஆவணங்களும் இன்றி கள்ளத்தனமாக நுழைந்தவர்களும் முறைப்படி உதவி மையங்கள் வழியாக வெளியேறலாம் என்றாலும் இவர்களுக்கு மட்டும் 2 வருட தடை விதிக்கப்படும். தடைக்கு பின் மீண்டும் முறைப்படி அமெரிக்கத்திற்குள் வரலாம் எனவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோதமாக தங்கியிருப்போர் விரும்பினால் தங்களுடைய சொந்த ஸ்பான்சரின் கீழ் அல்லது வேலை வாய்ப்பளிக்கும் ஒரு ஸ்பான்சரின் கீழ் 6 மாத விசாவில் இருந்து கொண்டு அமெரிக்கத்தில் வேலை தேடிக் கொள்ளலாம் எனவும் சலுகை வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் போரால் பாதிக்கப்பட்ட சிரியா, ஏமன் போன்ற நாடுகளை சேர்ந்த குடும்பத்தினர்களுக்கு 1 வருட ரெசிடென்ட் விசாவும் வழங்கப்படும். இக்காலகட்டத்தில் அவர்களும் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி மேலும் பல அரபு நாட்டு செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.